சிவமைய ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கான அதிக வாய்ப்புள்ளது என்ற ஜோதிட தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவின் மூலமா பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற வீடியோவை பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கூறியிருப்பது போல தற்போதைய உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியை கைப்பற்றியது. அப்ப வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2026ஆம் ஆண்டிற்கும் அரசியலுக்கும் எவ்வாறு தொடர்பு உள்ளது என்ற ஜோதிட தகவலை முன்ன பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டின் அதிபதி சூரியன். சூரியன் அதிபதியாக கொண்ட இந்த 2026ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அந்த கிருத்திகை நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம். ஆண்டின் பிறக்க இருக்கையில, அதாவது உயிர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு புதன். இந்த புதனும் சூரியனோடு சேர்ந்து காணப்படுறாரு. அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க சூரியன் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அப்ப இந்த சூரியனுக்கும் அரசியலுக்கும் ஏதாவது தொடர்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக தொடர்பு உள்ளது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல பலம் பொருந்தி காணப்பட்டால் மட்டுமே அந்த ஜாதகர் அரசியல் நிலையில நல்ல பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுநிலை பெற்று காணப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் அரசியல் நிலையில நல்ல செல்வாக்கு மிக்க நபராக காணப்படுவாரு. அதாவது சூரியன் நல்ல நிலையில காணப்படும் போது அந்த ஜாதகர் நல்ல ஆளுமை திறன் மிக்க நபராக இருப்பாரு, நல்ல அந்தஸ்து மிக்க நபராக இருப்பாரு. அவரிடத்திலே நிறைய வெற்றிகள் தன்னகத்தே கொண்டுள்ள நபராக இருப்பாரு. அந்த நபரிடத்திலே நல்ல தைரியம் மனப்பான்மை மிக்க நபராக இருப்பாரு. அவரிடத்திலே நல்ல ஒரு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பண்பு அவரிடத்திலே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு ஜாதகத்துக்கு அந்த சூரியனானது பலவீனம் பெற்று காணப்பட்டால் அந்த ஜாதகர் மேற்கூறிய தகவலுக்கு நேர் எதிர்மாறாக பலன்களை அனுபவிப்பார். அதாவது அந்த ஜாதகர் ஒரு ஆளுமை திறன் மிக்க நபராக இருக்க மாட்டாரு. மேலும் அவரிடத்திலே நிறைய பிரச்சனைகள் அவரை சூழ்ந்து காணப்பட்டிருக்கும். அவரிடத்திலே ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய குணநலன் அவரிடத்திலே காணப்படாது அப்படின்னு சொல்லலாம். இது போல சூரியன் பலவீனம் பெற்று காணப்பட்டால் இது போல பலனை அனுபவிக்க நேரும். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல அரசியலுக்கும் சூரியனுக்கும் எவ்வாறு தொடர்பு உள்ளது அப்படிங்கிறத இந்த ஒரு கருத்தின் மூலமாவே நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப ஒருவரது ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலையில காணப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த ஜாதகர் அரசியல் நிலையில நல்ல பிரகாசிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். பண்டைய வரலாற்று காலத்துல கூட அரசர்கள் எதிரி நாட்டின் மீது படையெடுக்கும் போகும்போது சூரியன் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரத்துல தான் எதிரி நாட்டின் மீது படையெடுப்பதாக எங்களது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சூரியன் ஆதிக்கம் நிறைந்த அந்த நாள்ல எதிரி நாட்டின் மீது படையெடுக்கும் போது தனது எதிரி நாட்டை தன் வசமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுவதாக ஜோதிட மரபின் விதிகள் கூறுகின்றன. அந்த அடிப்படை காரணமாகத்தான் அரசர்கள் சூரியன் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரத்துல தனது எதிரி நாட்டின் மீது படையெடுப்பாங்க, அதுல வெற்றியும் பெறுவாங்க. மேலும் ஒரு சில அரசர்களின் ஆட்சி காலம்
பொற்காலம் அப்படின்னு வரலாற்றை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பொற்காலம் மிக்க அரசர்களின் ஆட்சி காலம் எதை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களது ஆட்சி முறையில சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அவர்களது ஆட்சி மிக்க திறனால அந்த ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு அரசர்களுடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதன் அடிப்படையில ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அரசர்களின் ஆட்சி காலத்துல சூரியன் ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் ஓடி இருக்கும் அல்லது சூரியன் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு ஓடி இருக்கும். அதன் அடிப்படை காரணமாகத்தான் அந்த அரசர்கள் ஆட்சி புரியக்கூடிய தருணத்துல அவர்களது ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு கூறக்கூடிய வகையில அந்த அரசர்களுக்கு அமைய பெற்றிருக்கும். இவ்வளவு சிறப்பு மிக்க சூரியன் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டுல இது போல நன்மை மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா இல்ல. மேலும் ஒரு சில பாதிப்புகள் அரசர்களுக்கு ஏற்படும். அது என்ன வகையான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்க போனா, அந்த ஆட்சியாளர்களுக்கு தனது உடல் ரீதியான பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுவதாக ஜோதிட மரபின் விதிகள் கூறுகின்றன. இவ்வாறு சூரியன் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டுல நல்ல புகழ்களை தந்தாலும் தனது உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் இந்த சூரிய பகவான் கொடுப்பது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இவ்வாறு சிறப்பு மிக்க இந்த சூரியன் ஆதிக்கம் நிறைந்த இந்த 2026ஆம் ஆண்டுல தமிழக சட்டமன்ற தேர்தல்ல யார் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது சூரியன் ஆதிக்கம் நிறைந்த அந்த ஆண்டுல எந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்து வருகிறார்களோ அவருடைய ஆட்சியே மீண்டும் தொடர்வதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக ஜோதிட மரபின் விதிகள் கூறுகின்றன. அப்ப 2021ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியை கைப்பற்றி தற்போது நடத்தி வருகிறது. அப்ப வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலையும் மீண்டும் அதே ஆட்சி தொடர்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. அப்ப 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான மிக அதிக வாய்ப்புகள் உள்ளது. சரி நேயர்களே, மீண்டும் ஒரு ஜோதிட தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் ரா காளீஸ்வரன் வள்ளுவர். நன்றி, வணக்கம்.